அன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து ஆல்டோ வண்டி கொண்டு வந்திருந்தாருங்க. அதில் என்னன்னு பார்த்துட்டோம்னா ஏசி கம்ப்ரஸரில் வந்து பம்பிங்கே வரல அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தார். நம்ம அதில் எல்லாமே கழட்டி என்ன இதுன்னு பார்க்கலான்னு சொல்லி கழட்டி பார்த்துருந்தோம். பார்த்ததில் வந்து என்ன ரிசல்ட் வந்து இருந்துச்சுன்னா, ஏசி கம்ப்ரஸரு நல்ல மேக்ஸிமம் அதோட வேர் அண்ட் டேர் நடந்துருச்சு. மேக்ஸிமம் அது கம்ப்ரஸர் போகிற கண்டிஷன் தான். ஸோ அது வந்து லைட்டாக பிசிறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கம்ப்ரஸர் சுற்றுது, பட் ஆனால் கொஞ்சம் டைட்டோடு இருக்குது, லைட்டாக பிசிறு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட பேசினோம். அவர் வந்து புதுசே மாற்றிடலாம் அப்படின்னு சொன்னார். ஏன்னா 1,80,000 பக்கம் ஓடி இருந்ததுங்க வண்டி. ஸோ பார்த்திங்கன்னா லேசாக பிளாக் ஆயில் மாதிரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உள்ளே சுத்தமாக ஆயிலுமே இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம இதில் இந்த பிளாக் ஆயில் ஸ்டேஜில் வந்து இதில் நம்ம என்ன செலவு பண்ணாலும் வேஸ்ட்டு தான். ஸோ நான் கிட்டாக மாற்றித்தரேன்னு சொல்லிட்டு ஏசி வந்து நம்ம தனித்தனியாக காம்பனன்ட்ஸ் வாங்கி மாற்ற வேண்டாங்க, ஃபுல் கிட்டாகவே வாங்கி மாட்டித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஃபுல் கிட்டுக்கு ஆர்டர் பண்ணோம், ஃப்ரெஷ் கிட்டுக்கு. ஸோ அது வித்து கூலிங் காயிலு, சென்சாரு, கவர்ஸு எல்லாமே ஃபுல் செட்டாகவே வந்துடுது. டக்ட் அசம்பிளி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக மாட்டும்போது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது நமக்கு கிடச்சதுனால நம்ம அப்படி வாங்கி மாட்டினோங்க. ஸோ இப்போ இதில் கம்ப்ரஸருன்றது நார்மல் தாங்க. மீதி வந்து ஏசி பைப் லைனு ஸோ எல்லாமே ஃபுல் கிட்டாகவே வாங்கிட்டோங்க. ஸோ கண்டென்சர் இது எல்லாமே வந்து ப்ராப்பராக சுப்ரோஸில் ஃபுல் கிட்டாகவே வாங்கிட்டோம். பைப் லைனோட சேர்த்து மாற்றிட்டோம். ஸோ எல்லா வண்டிக்கும் பைப் லைன் க்ளீனிங் தான் பண்ணுவாங்க. ஸோ இது பைப் லைனு, ஏசி பெல்ட்லேருந்து எல்லாமே ஃபுல் கிட்டாக வாங்கி அப்படியே அவருக்கு ஃபுல் கிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கஸ்டமர் சைடு ரொம்ப ஹாப்பிங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏசி சர்வீஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நம்ம ஷாப் விசிட் பண்ணுங்கள். நம்மளது ஆட்டோ ஏர்கான் கோயம்புத்தூர் கணபதியில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.